ஹே காய்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். ஆக்சுவலாக டைம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆகுது. ஸோ செம்ம வெயிலாக இருக்குது. அண்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த ஊரில் களியும் கறி குழம்பும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப பசிக்குது. ஸோ வெயிட் பண்ண வேண்டாம், இப்போ போய் நம்ம சுவையான களியும் கறி குழம்பும் சாப்பிடுவோம். நீங்களே என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு பொடி அது என்னது இங்கே வைங்க. போதும். ஃபஸ்ட்டு களி, அதுக்கப்புறம் கீரை குழம்பு. ஆஹா, சிறுக்கீரை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கீரை குழம்புல. களி, வெண்டைக்காய் கடைஞ்சல். கறி குழம்புல ட்ரை பண்ண போகிறோம். வெண்டைக்காய் கடைஞ்சல் மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், வெண்டைக்காய் இந்த கறி குழம்பு எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டில் யூஸ்வலாக செய்வோம் இல்லையா, காரசாரமாக மிளகெல்லாம் போட்டு அப்படியே மசாலா ஐயா செய்வோம்ல, அந்த மாதிரி இருக்கு. ஆஹா, இந்த வெண்டைக்காய் துவையல், இது துவையெல்லாம் கடைஞ்சலான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் மாஸ். அந்த கீரை குழம்பு கொஞ்சம் கொடுங்கம்மா. கோராவா இவன் கேட்டுனா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க போல. கீரை கொஞ்சம் ஊற்றிப்போம். இந்த வெண்டைக்காய் கடைஞ்சு வேற லெவலுங்க. கடவுள் படைச்சதுலயே ரொம்ப அற்புதமான ரெண்டே படைப்பு. ஒன்று சோறு, இன்னொன்று நான் பங்கம். சேர்வா இருக்க ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் போல இருக்குது. கறி சேர்வா காலியா. எனக்காகவா? நீங்க சாப்பிட்டீங்களா? போதும். ஒரு குட் லஞ்ச் சாப்பிட்டேங்க. வயிறு ஃபுல்லாக சூப்பராக நிறைஞ்சிருக்கு. செம்ம டேஸ்டியான ஃபுட்டுங்க. பில் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுங்களா? 55 ரூபா. அதாவது ஒரு களி, ஒரு கப்பு ஃபுல்லாக கறி, அதாவது கறி குழம்பு, அதுக்கப்புறம் அந்த கீரை குழம்பு, அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காய் கடைஞ்சலா துவையலா, எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல காய்ஸ். ஒரு மாதிரி அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த களிக்கு. ஒரு மாதிரி இனிச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டேன். ஸோ அங்கே என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா அங்கே நிறைய உமன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எண்டிங் இங்கே கொடுத்துக்கலான்னு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலுக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில், ஃபுட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கடவுள் படைச்சதில் 2 அற்புதமான படைப்புன்னா தெரியுமா? ஒன்று சோறு, இன்னொன்று நான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் ஒத்துக்கிடணும்.
வாட்டா பாய்.